என்னுடைய செயலும் சிந்தனையிலும் இந்த சமூகத்துக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறவங்க மட்டும் இந்த மூவேந்தர் மீடியாவை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கான் ஆல் கொடுத்து வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. மூவேந்தர் மீடியாவுக்கு உதவணும்னு நினைக்கிற உறவுகள் கீழே கொடுக்கப்பட்டுள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள். நன்றி. உள்பட்ட ஏரியாவில் பிஎஸ்பியாக இருக்கிறார். அவரு நான் எங்கள் மாமாவுக்கு உடம்பு சரியில்லை என்று போலீஸார்ட்ட சொல்லிட்டு தான் பார்க்க போனேன். நான் போகிற வழி பாளையங்கோட்டை தாலுகா காவல் நிலையம் எல்லைக்கு உட்பட்டேன். இதை ஒரு வாய்ப்பாக பயன்படுத்தி கரெக்டாக பாளையங்கோட்டை தாலுகா காவல் நிலையம் வாசலில் பறித்து ஸ்டேஷனில் கூப்பிட்டு போய் போலீஸார்களை வெட்ட வந்ததாக என் மீது, என் கூட சேர்ந்தவர் மீது, என் கார்கள் மீது வழக்கு பதிவு பண்ணி சிறையில் அடைத்து குண்டார் தடுப்பு சட்டம் போட்டார்கள். 9 பேருக்கு தடுப்பு காவல் சட்டம் போட்டார்கள். அதில் 2 பேருக்கு தேசிய பாதுகாப்பு சட்டம், 7 பேருக்கு குண்டார் தடுப்பு சட்டம். இந்த குண்டார் தடுப்பு சட்டனாலே 4-5 வழக்கு இருக்கணும், கட்டுப்படுத்த முடியாத குற்றவாளியாக இருக்கணும், அப்போ தான் குண்டார் சட்டம் போடணும். இந்த வழக்கில் ஒரு 3 பையங்களுக்கு ஒவ்வொரு வழக்கு தான் இருக்குது. ஒரு பையனுக்கு 75 கேஸு கூட கிடையாது, அவனுக்கு குண்டார் சட்டம். தம்பி தளபதி தீபக் பட்ட பகலில் பப்ளிக்கை வெட்டி கொடுகொலை செய்யப்பட்டார். அந்த வழக்கில் மொத்தமே 6 பேர் தான் குண்டார் தடுப்பு சட்டம். 90 நாளில் பெயில் கிடச்சிருச்சு. என் இனமான சொந்தங்களை பாருங்க, எவ்வளோ ஒரு சாதிய அடக்குமுறை பாருங்க. எல்லாத்தையும் எதிர்கொண்டு தான் இன்னைக்கு வெளியில் வந்திருக்கிறேன். அதாவது குண்டார் தடுப்பு சட்டம், குண்டார் தடுப்பு சட்டம். வணக்கம். திருநெல்வேலி மாவட்டம் வீரமலை சேர்ந்த ராகிசிவா பேசுகிறேன். தேவேந்திரகுல வேளாளர் எழுச்சியக்கர் தலைவர் அண்ணன் கண்ணபிரான் பாண்டியர் அவர் மாமாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு பார்க்க போயிருந்தோம். ஆயுதம் வச்சிருந்தாக்க சொல்லி எங்களை கைது பண்ணி சிறையில் அடைச்சாங்க. அந்த வழக்கில் ஜாமீன் பெற்று 2 நாள் முன்னாடி தான் வெளியே வந்தேன். திருநெல்வேலி மாவட்டம், தூத்துக்குடி மாவட்டம் காவல்துறையை நான் ஒன்று கேட்குறேன். எங்கள் சமுதாயத்தை மட்டும் போல் அடக்குமுறை பண்ணுறீங்க. உடம்பு சரியில்லாத ஆளை பார்க்க போனால் போலீஸை வெட்ட போனான்னு சொல்லி வழக்கு பதிவு பண்ணி சிறையில் அடைக்கிறீங்க. தளபதி தீபக் ராஜா 7 நாளுக்கு போகக்கூடாதுன்னு அவ்வளோ அடக்குமுறை பண்ணுறீங்க. அப்போ எப்படி தளபதி தீபக் ராஜா கொலை வழக்கு சம்மந்தப்பட்ட நபர்கள் 90 நாள் பெயில் வழங்குச்சு? இதே தீபக் ராஜா சம்மந்தப்பட்ட ஆளுகளுக்கு 6 பேர் மேலே மட்டும்தான் நீங்கள் குண்டாஸ் தடுப்பு சட்டம் போட்டீங்க. நாங்கள் உடம்பு சரியில்லைன்னு காவல்துறையிட்ட சொல்லிட்டு தான் போனோம். எங்கள் மேலே 9 பேர் மேலே தடுப்பு காவல் சட்டம் போட்டீங்க. அதில் 2 பேர் மேலே தேசிய பாதுகாப்பு சட்டம், 7 பேர் மேலே குண்டாஸ் தடுப்பு சட்டம். எங்களை ஒருத்தன் அடிக்க நாங்கள் திருப்பி அடித்தா வழக்காகுது. அந்த வழக்கில் சிறை சென்றால் 4 சிறையில் நீங்கள் பிரித்து வைக்கிறீங்க. எங்களை எல்லாம் ஒரே சிறையில் வைங்கன்னு சொன்னால் இது இல்லை, இது உளவுத்துறை ரிப்போர்ட், உங்களை தனியாக தான் வைக்க சொல்கிறேன்னு சொல்கிறேன். சரி, அப்போ தளபதி தீபக் ராஜா கொலை பண்ணவங்களை எல்லாம் எப்படி ஒரே சிறையில் மதுரை மற்ற சிறையில் எப்படி ஒரே இடத்துல வச்சிங்க? அப்போ உங்கள் உளவுத்துறை என்ன செயலிழந்து விட்டதா? இதெல்லாம் சமூக நீதி பேசிட்டு அலைதார் முதலமைச்சர். ஒருவேளை அவருக்கு இதுதான் சமூக நீதியா? ஏன்னா தியாகி இம்மானுவேல் சேகர்னார் அவர் குறிப்பிச்சு ஆண்டுதோறும் நடக்கு. எதிர்கட்சி தலைவராக இருக்கும்போது வந்தார், இந்த வாட்டி வரல. ஒருவேளை இதுதான் அவங்களுக்கு சமூக நீதியா? இருவரு காலங்களாட்டம் ஒருபட்சமாக செயல்படாமல், பணத்தை வாங்கிட்டு செயல்படாமல், அப்படி செயல்படும் காவல்துறையை கடுமையாக நடவடிக்கை எடுப்பார் என்று நான் நம்புகிறேன். நன்றி, வணக்கம்.